திருக்குறள் 25. குறள். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான். இந்திரனே சாலும் கரி. அதிகாரம் நீத்தார் பெருமை. தமிழ் பொருள். ஐந்து புலன்களையும் அடக்கி வாழ்பவரின் ஆற்றல் மிகவும் உயர்ந்தது. அகன்ற வானுலகை ஆளும் இந்திரனுக்குக் கூட அந்த ஆற்றலுக்கு சமமாக இருக்க முடியாது. எளிய விளக்கம். மனிதனுக்கு 5 புலன்கள் உள்ளன. அவை கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த புலன்கள் நம்மை பல விஷயங்களின் மீது ஈர்க்கும். அழகான காட்சி, இனிய இசை, சுவையான உணவு, மணம், சுகம் போன்றவை நம்மை கவரும். ஆனால் இந்த புலன்களை கட்டுப்படுத்தி வாழ்பவர் மிக உயர்ந்தவர். தன்னை கட்டுப்படுத்தும் சக்தி அவருக்கு மிகப்பெரிய ஆற்றலை அளிக்கும். அதனால்தான் திருவள்ளுவர், புலன்களை வென்ற மனிதனின் ஆற்றல் வானுலகின் அரசனாக கருதப்படும் இந்திரனின் ஆற்றலுக்கும் மேலானது என்று கூறுகிறார். உதாரண கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்தார். அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அதிக ஆசைகளோ விருப்பங்களோ இல்லாமல் அமைதியாக இருந்தார். ஒருநாள் அந்த கிராமத்திற்கு ஒரு ராஜா வந்தார். ராஜாவிடம் பெரிய படைகள், செல்வம், ஆடம்பரம் எல்லாம் இருந்தது. அவர் முனிவரை பார்த்து கேட்டார், நான் இவ்வளவு செல்வமும் அதிகாரமும் வைத்திருக்கிறேன். ஆனால் நீ எதுவும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாய். அது எப்படி? முனிவர் அமைதியாக பதில் கூறினார், ராஜா, உன்னிடம் பல பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் அவை உன்னை ஆளுகின்றன. என்னிடம் எதுவும் இல்லை. அதனால் நான் என்னையே ஆளுகிறேன். இந்த வார்த்தைகள் ராஜாவுக்கு பெரிய பாடமாக அமைந்தது. இந்தக் கதையின் பொருள். செல்வம், பதவி, அதிகாரம் ஆகியவை வெளிப்புற சக்திகள். ஆனால் தன்னை கட்டுப்படுத்தும் சக்திதான் உண்மையான பெரிய சக்தி. தன் மனதை வெல்லும் மனிதன் உலகத்தை வெல்லும். நிஜ வாழ்க்கை சம்பவம். மகாத்மா காந்தி உலக வரலாற்றில் மிகவும் பெரிய மனிதராக மதிக்கப்படுகிறார். அவரிடம் பெரிய படை இல்லை. அரச அதிகாரமும் இல்லை. ஆனால் அவரிடம் இருந்தது தன்னடக்கம் மற்றும் ஒழுக்கம். அவர் எளிமையான உணவு சாப்பிட்டார். எளிய உடை அணிந்தார். ஆசைகளை கட்டுப்படுத்தினார். அவருடைய இந்த தன்னடக்கமே ஒரு நாட்டை சுதந்திரம் பெற உதவியது. இதுவே திருக்குறள் சொல்லும் கருத்தின் உண்மையான உதாரணம். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு மாணவன் ஒரு நாள் முடிவு செய்தான், இனி நான் ஜங்க் உணவு சாப்பிட மாட்டேன். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்த நாள் அவன் ஒரு பேக்கரிக்கு சென்றான். அங்கு கேக், பஃப், சமோசா எல்லாம் இருந்தது. அவன் மனதில் சொன்னான், நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் சில நிமிடங்களில் 2 கேக் வாங்கி சாப்பிட்டான். அவன் நண்பன் கேட்டான், டயட் என்ன ஆயிற்று? அவன் சொன்னான், நான் டயட் செய்ய முயற்சி செய்தேன். ஆனா கேக்தான் என்னை வென்றுடுச்சு. கதையின் சின்ன பொருள். நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவது எளிதல்ல. ஆனால் அதை கற்றுக்கொண்டால் நாம் மிகவும் வலிமையானவர்களாக மாறுவோம். மீண்டும் குறள். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான். இந்திரனே சாலும் கரி. தமிழ் பொருள். 5 புலன்களையும் அடக்கி வாழ்பவரின் ஆற்றல் வானுலகின் அரசனாகிய இந்திரனின் ஆற்றலையும் விட உயர்ந்தது. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.